ஏற்கனவே ஷானி அபேசேகர இப்பொழுது சிஐடியினுடைய பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நியமனம் சரி, அதே நேரத்தில் ரவி சனரத்ன போன்ற ஒரு நியமனம் கத்தோலிக்க சபையின் அதே நேரத்தில் அந்த மக்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட்டதாக அவரால் குறிப்பிடப்பட்டதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இது தொடர்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தன. பல்வேறு எதிர்வாதங்களும் இது தொடர்பில் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை. கர்தினாலுக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக இப்போது பேராயர் இல்லம் அறிவித்திருப்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. வீரகேசரி பத்திரிகையில் கர்தினாலுக்கு தொடர்பில்லை, நிலந்த ஜெயவர்தன நீக்கம், ஷானி ரவியின் நியமனங்கள் தொடர்பில் கொழும்பு பேராயர் இல்லம் அறிவிப்பு என்பதாகவே வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கிற இந்த செய்தியில் இவ்வாறு தரப்பட்டிருக்கிற தகவல்களில் கூறப்படுகிறது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த நிலை ஜெயவர்தனவை போலீஸ் சேவையிலிருந்து விலக்கியமை, குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் பணிப்பாளராக ஷானி அபேசேகர மீண்டும் நியமிக்கப்பட்டமை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக ரவி சனரத்ன நியமிக்கப்பட்டமை போன்றவற்றில் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகியின் தலையீடுகள் எந்த வகையிலும் இருக்கவில்லை என்று கொழும்பு பேராயர் இல்லம் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதான செய்தினை நாங்கள் அவதானிக்கலாம். இது தொடர்பில் வெளியாக இருக்கிற மேலதிக தகவல்களை பார்க்கும்போது இந்த விடயம் குறித்து ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகும் செய்திகளை முற்றாக நிராகரிப்பதாக கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் ஆரூர் தந்தை இஸ்ரேல் காமினி அடிகளார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவரால் இது தொடர்பில் தெரிவிக்கப்படுகிறது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவானதை அடுத்து உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவத்தை விசாரிக்கும் குழு மாற்றப்பட்டதே. இந்த மாற்றத்தின் போது ரவி சனரத்ன ஓய்வு பெற்றுச் சென்றார். ஷானி அபேசேகர கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த பின்னணியில் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தை முதலில் விசாரித்த குழு முற்றுமுழுதாக மாற்றப்பட்டது. இதையடுத்து விசாரணைகளும் இழுத்தடிக்கப்பட்டு சம்பித்து போயின. ஆகவே இந்த விசாரணைகளை விரிவுபடுத்துவதற்கு ஆரம்ப விசாரணையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் மற்றும் சிஐடி அதிகாரிகளை நியமிக்கும்படி மாத்திரமே கொழும்பு மறைமாவட்ட இல்லத்தால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. தவிர ஷானி அபேசேகர ரவி சனரத்ன உள்ளிட்ட எந்த ஒரு நபரின் பெயரையும் குறிப்பிட்டு எந்த கோரிக்கையும் விடுக்கப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தேசிய உளவு பிரிவில் கடமையாற்றி வந்த நிலதி ஜெயவர்தன இந்த கொடூரமான குண்டு தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சிய போக்குடன் செயல்பட்டிருந்தார். இந்த விடயம் தொடர்பில் கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் நிலதி ஜெயவர்தன போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். சேவையிலிருந்து நிலதி ஜெயவர்தன நீக்கம் செய்யப்பட்டமைக்கு கர்தினாலோ அதே நேரத்தில் கத்தோலிக்க திருச்சபையோ எந்தவித தலையீடும் செய்யவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணைக்குழு அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறுதான் நாம் கேட்டிருந்தோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு தகவல் கிடைத்திருந்த போதிலும் அது தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொண்டு தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காததால் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு நிலதி ஜெயவர்தனவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளில் குறிப்பிட்டிருக்கின்றன. நிலதி ஜெயவர்தனவுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஒழுக்காற்று விசாரணையில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டமையின் காரணத்தினாலேயே தேசிய போலீஸ் ஆணைக்குழு அவரை போலீஸ் சேவையிலிருந்து நீக்கியிருக்கிறது. அத்துடன் ராணுவ தளபதியாக சேவையாற்றும் லசந்த ரொட்ரிகோவின் சேவை காலத்தை நீட்டிக்குமாறு கர்தினாலோ கத்தோலிக்க திருச்சபையோ ஒருபோதும் கேட்டிருக்கவில்லை என்பதாகவும் இந்த தகவலில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஆரூர் தந்தை காமினி அடிகளார் அவர்களால் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த முக்கியமான கருத்தாக அமைகிறது.